துருக்கி நிறுவனமான செலிபி ஏவியேஷனுக்கு கொடுத்திருந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அனுமதியை இந்தியா ரத்து பண்ணியிருக்கிறாங்க. செலிபி ஏவியேஷனுங்கிறது இந்தியாவில் பல விமான நிலையங்களில் விமான பயணிகளின் சேவை, சரக்கு சேவை மற்றும் விமான சேவைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அனுமதியை தான் இந்தியா இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு காரணமாக பார்க்கப்படுறது, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற எதிர் தாக்குதல் பண்ணாங்க. இதனை கடுமையாக விமர்சித்தும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் துருக்கி வெளிப்படையாக தங்களுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானியர்களை தங்களுடைய சகோதரர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தாங்க. துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த போது இந்தியா பல்வேறு விதங்களில் துருக்கிக்கு முதல் ஆளா ஓடி போய் உதவி பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு துருக்கி இப்போ இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டுட்டு வராங்க. இதன் காரணமாக தான் இந்த அனுமதியை இந்தியா ரத்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துருக்கி கூட எப்பொழுதுமே இந்தியா பெருசா நட்பு பாராட்டினது இல்லை. நரேந்திர மோடி பிரதமரா பதவியேற்ற பிறகு பல நாடுகளுக்கு நட்பு ரீதியா பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு முறை கூட துருக்கிக்கு அவர் பயணம் மேற்கொண்டதே இல்லை. அது மட்டும் இல்லாம துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகள்ல பாகிஸ்தான் கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு. இதனாலதான் துருக்கி பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் நிறைய எழுந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. எது என்னவோ துருக்கி கூட நம்ம இப்ப நட்புல இல்லைனாலும் துருக்கி இந்தியாவிற்கு எதிராக நின்னாலும் அதனால இந்தியாவிற்கு எந்த விதமான நஷ்டங்களும் இல்லை. ஏன்னா துருக்கி கூட இந்தியா வர்த்தக ரீதியிலான பெரும் பிணைப்பு எதுவும் இல்லை.